வணக்கம் சார். தமிழ் அறிவியல் குடும்பம் சார்பாக உங்களை இந்த ஒரு சேனலுக்கு வரவேற்கிறோம் சார். வணக்கம் சார். வணக்கம். மாணவர்களுடைய டவுட் ஒரு 3 டவுட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் சார். ஸோ 3 டவுட். ஃபர்ஸ்ட் டவுட் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்டர் மூலமா அரியர் கேஸ் விவகாரத்துல இந்த ஒரு ஆர்டர் மூலமா எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா யூனிவர்சிட்டியிலுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்து பல யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஓபன் புக் எக்ஸாம கண்டக்ட் பண்றாங்க, ஆன்லைன்ல ஓபன் புக் எக்ஸாம கண்டக்ட் பண்றாங்க. சோ இதே ஒரு தருணத்துல நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா டெல்லி யூனிவர்சிட்டியில இருந்து எல்லா யூனிவர்சிட்டியுமே ஆன்லைன்ல ஓபன் புக் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் ஆல்ரெடி ஃபைனல் செமஸ்டர்ல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா எம்சிக்யூ டைப்ல பாத்தீங்கன்னா சில ஈஸி அட்டென்ட் பண்ணாலே ஈஸியா பாஸ் ஆகுற மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிருந்தாங்க. சோ அந்த பேட்டர்ன் வச்சிருந்ததுனால ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியா பாஸ் ஆனாங்க. பட் இந்த அந்த ஒரு பேட்டர்னை பாத்தீங்கன்னா இந்த தடவை அரியருக்கும் சரி, இந்த தடவை கரண்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்களுக்கு அந்த ஒரு பேட்டர்னை தர்றாப்புல இல்ல. அண்ட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓபன் புக் எக்ஸாம் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இத பாத்தீங்கன்னா இதுக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்து கண்டிப்பாக இதுக்காக நீங்க ஒரு வழக்கு தொடர்ந்தீங்கன்னா இந்த மாணவ சமுதாயம் பாத்தீங்கன்னா உங்களை பாத்தீங்கன்னா ஒரு மனித தெய்வமாக கும்பிடுவாங்க. சோ இத பத்தி நீங்க உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? சார் அதாவது மாணவர்கள் எங்களுக்கு இப்படி பரீட்சை வைங்க, அப்பதான் நாங்க பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. சரிங்களா? இப்ப மத்த யூனிவர்சிட்டில எல்லாம் இப்படி வைக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு என்ன மாதிரி வைக்கிறீங்க? இந்த சூழலையும் கருத்துல கொண்டு வரணும், அதே நேரத்துல பரீட்சையும் வைக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையில இந்த ஓபன் புக் சிஸ்டம் கொண்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்க அந்தந்த மாணவர்களோட கல்லூரி ஆசிரியர்கள், அவங்க பிரின்சிபல், அது போக மாணவர்களோட நேரடி விண்ணப்பம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்துக்கு மூலமா தான் அது சாத்தியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் செய்ய முடியும் ஒழிய இதை நீதிமன்றத்துல போய் தலையிட்டு இதை இப்படி வைங்க அப்படி வைங்க அப்படின்னு சொன்னா அது முறையானதாகவும் இருக்காது. அதற்குரிய உத்தரவும் நீதிமன்றத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஓகே சார். ஆனா இந்த ஒரு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் ஆல்ரெடி நடந்தப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடர்பாடுகள் வந்துச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி முதல் முறையா தமிழகத்துல கொண்டு வந்தப்ப சாதாரணமா சில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாணவர்களா இருக்காங்க. வீடே இல்லாம, வீட்டுல யாருக்குமே ரூம் வசதி எல்லாம் இருக்காது, ஹால் கிச்சன் எல்லாம் ஒரே மாதிரி எளிய மாணவர்களா இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் நல்ல ஒரு வெளிச்சமான காற்றோட இடத்துல வைக்கணும் அப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா மாணவர்கள் தவறே செய்யாம நிறைய பேர் WH1 WHRS இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்து நிறைய பேர் ஃபெயிலா போனாங்க. அதுக்கடுத்து ரீ எக்ஸாம் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் தான் பாஸ் ஆனாங்க. சோ இந்த மாதிரி இடர்பாடுகள் நிறைய வந்துச்சு. சோ ஓபன் புக் எக்ஸாம் நல்லா இருக்கு. இதுக்கான கோரிக்கை பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஓஇ அவங்க எல்லாம் மெயில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ரிக்வெஸ்ட் வைக்க சொன்னா அவங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. சோ நீங்களும் உங்க சார்பா ஒரு வழக்கு இந்த மாதிரி தொடர்ந்தீங்கன்னா கொஞ்சம் மாணவர்கள் பொதுநலன் கருதி. இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வீட்டுல இருந்துதான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் இருந்தப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருந்தது. அடுத்தது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருந்தது. இப்ப அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4-5 மாசம் ஆயிட்டு. ஸோ இப்ப நம்ம காலேஜ்ல போய் கூட எழுதலாம் எக்ஸாம். ஏன்னா உங்களுக்கு ஹால் தான் வேணும், எக்ஸாமுக்குள்ள இடம் வேணும் அப்படின்னா காலேஜ்ல போய் கூட எழுதலாம். நிறைய அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கத்தோட இப்ப இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு கொரோனா ரொம்ப கண்ட்ரோல்ல கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு அதாவது அந்த நம்மளோட சுகாதாரம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருது. என்ன அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப மாணவர்கள் இப்ப பஸ்ல எல்லாரும் ஃப்ரீயா தான் போறாங்க. திரைப்பட அரங்கங்கள் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எல்லாமே பார், அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்குற பார் முதற்கொண்டு திறந்துட்டாங்க. அதனால நம்ம அதே சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, அடுத்த மாஸ்க் போடுறது, இதை வச்சுக்கிட்டே நம்ம காலேஜ்ல போய் கூட எக்ஸாம் எழுதலாம். அதனால வீட்டுல இருந்து தான் எழுதணும் அப்படிங்கறத கோரிக்கையை நம்மளே தவிர்த்துக்கலாம். ஸோ எதுவுமே உங்களோட அதாவது இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற அனைத்து கல்லூரிகளோட பிரின்சிபால் மூலமாக மாணவர்கள் அவங்கவுங்க கல்லூரி பிரின்சிபால் மூலமாக பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு கருத்துக்களை தெரிவிச்சாங்கன்னா அதுபடி கண்டிப்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் அதை பரிசீலித்து மாணவர்களுக்குரிய சகல வசதிகளையும் வழங்குறதுக்கு தயாராக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அண்ணா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் கடிதங்கள், மனுக்கள், அப்புறம் அந்த நீதிமன்ற மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தோட
தீர்ப்புகள் பத்திலாம் கடிதங்கள் அனுப்பியிருக்கேன். நான் ஒவ்வொரு முறை கடிதம் எழுதும் போதும் அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து எனக்கு உடனடியாக 3வது நாள் 4வது நாள் இமெயில், ரிஜிஸ்டர் போஸ்ட், குரியர் 3 மோடுலயுமே அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு. வேற பல்கலைக்கழகங்கள்ல இருந்து எனக்கு வரவே இல்லை. அதனால மாணவர்கள் நலன்ல அண்ணா யூனிவர்சிட்டி நல்லா அதாவது எப்படி ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற உங்களோட தரப்பு கருத்துக்களை உங்கள் கல்லூரி முதல்வர் மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவிங்க. அதுதான் சரியான அணுகுமுறை. நீதிமன்றத்துல இப்படி பரீட்சை நடத்த சொல்லுங்க, அப்படி நடத்த சொல்லுங்கிற சிச்சுவேஷன் வந்து இப்ப இல்ல. ஓகே சார். இப்ப சொன்னீங்க சார் ஆஃப்லைன்ல ஜூலைல வந்திருந்தீங்கன்னா நம்ம கேட்கலாம். இப்ப வந்து அதுக்குரிய சூழ்நிலைகள் இல்ல. ஆனா ஆஃப்லைன்ல எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா உங்க அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் பாத்தீங்கன்னா இந்த 2021 மார்ச் வரையுமே ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாப்ல, அது வரையுமே மார்ச் வரையுமே ஆன்லைன்லயே போறாப்ல தான் அவங்க கவர்மெண்ட் கிட்டே பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் அப்படிதான் சார் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இல்ல நான் வந்து ஆஃப்லைன்ல நடத்துங்கன்னு சொல்லல. இப்ப நீங்க வந்து வீடுல எங்களுக்கு அதற்குரிய சூழல் இல்ல அப்படின்னு சொன்னதுனால பரீட்சை எழுதுறதுக்குள்ள இடமாக கல்லூரிகளை, அதாவது அவங்க படித்துக் கொண்டிருக்கிற கல்லூரிகளோ இல்ல இன்ஜினியரிங் கல்லூரியிலயோ அவங்க வந்து எக்ஸாம் சென்டரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கறதா என்னோட கருத்து. அத இப்ப கல்லூரிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தேர்ந்தெடுக்கலாம். மற்றபடி பரீட்சை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத பல்கலைக்கழகம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அத வந்து நிர்ணயம் பண்ணுவதும் பல்கலைக்கழகம் தான் நிர்ணயம் பண்ணணும். அதுல நம்ம தலையிடவும் முடியாது. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி தானே பரீட்சை வைக்க போறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைனு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃப்லைனு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓப்பன் புக் சிஸ்டம்னு வைக்கல. ஸோ யூனிஃபார்ம் எக்ஸாம் தான் பேட்டர்ன் அவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க. அதனால அதுல வந்து நம்ம எதுவும் கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொன்னது உங்களுக்கு வீட்டுல வசதி இல்ல, நெட் இல்ல சிஸ்டம் இல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா நீங்க வந்து உங்களோட கல்லூரிகளை பயன்படுத்திக்கலாம். அதற்கு பரீட்சை எழுதும் அறைக்கு வந்து பரீட்சை எழுதுறதுக்கு ஒரு இடமாக கல்லூரிகளை வந்து பயன்படுத்திக்கலாங்கிறதா என்னோட கருத்து. ஓகே சார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து கல்லூரிகள் வந்து ஒதுக்கி தரப்படவில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் கண்டிப்பா மாணவர்களுக்காக பாத்தீங்கன்னா ஓகே ஓப்பன் புக் எக்ஸாம் வேணாம், சோ இந்த எம்சிக்யூ டைப் வந்து கொஞ்சம் ஒரு ஈஸி பேட்டர்னா அட்டன் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நான் நல்லா பாஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் உங்க தரப்புல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நீங்க தான் சொன்னீங்க நல்லா ரிப்ளை எல்லாம் பண்றாங்க. சோ உங்க தரப்புல இருந்து ஜஸ்ட் ஒரு மெயில் மட்டும் நீங்க பண்ணலாமே சார். சார் அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க வந்து இந்த தேர்வு முறைகள் எப்படி நடத்தணும் எல்லாமே உங்க முதல்வர் மூலமா தான் பண்ண முடியுமோ இல்லையா. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு அத கல்வித்துறையில ஒரு நிபுணத்துவம் பெற்றவும் கிடையாது, அதற்குரிய அதிகாரமோ அங்கீகாரமோ உள்ள நபரும் கிடையாது. சரியா? நான் மாணவர்கள் நலன் நான் பாடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனா அந்த நலனுக்கு உரிய ஆலோசனை இதுதான். நீங்க இது இனி உங்களுக்கு பரீட்சை எப்படி நடத்தணும், எங்க நடத்தணும், எப்ப நடத்தணுங்கிறது எல்லாமே உங்க கல்லூரி அந்த அவங்கவுங்க கல்லூரி முதல்வர் வயலாக வந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவிங்க. மற்றபடி இதுல நீதிமன்றத்தோட தலையீடுகளுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே முயற்சி செய்தாலும் அதற்கு உரிய நிவாரணம் கிடைப்பதும் கிடையாது. அவங்க பல்கலைக்கழகத்தை முடிவு பண்ணிக்கிடுங்க, கையில தொடர்பு கொள்ளுங்கன்னு தான் நீதிமன்றத்திலையும் சொல்லுவாங்க. சரி சார். ரெண்டாவது क्वेश्चन சார். இப்ப வரக்கூடிய ஆமா சார் ரெண்டாவது துணை கேள்வி நிறைய இருக்குப்பா. சரி சொல்லுங்க, கேளுங்க. வரக்கூடிய ஜனவரி 11ஆம் தேதி வரக்கூடிய ஹியரிங்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா அன்னைக்கு வருமா சார்? கண்டிப்பா ஹியரிங் நடக்குமா? அது பிசிக்கல் ஹியரிங்கா நடக்குமா இல்ல பழையபடி வீடியோ கான்பரன்ஸ்ல தான் போகுதா? பிசிக்கல் ஹியரிங்னு ஜட்ஜ் மாண்புமிகு நீதிபதிகள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஆனா அதுல மாற்றம் இருக்காது. அடுத்த 11ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சில மாணவர்கள் ரொம்ப நாள் தள்ளி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வந்து அன்னைக்கே நீங்க வந்து அதாவது தீர்ப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா பரீட்சை வைக்காம அரியர்ஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பரீட்சை வைங்கன்னு அர்த்தம். அடுத்தது பரீட்சை வைப்பதற்கு எங்களுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால பல்கலைக்கழகங்கள் வந்து பரீட்சை வைக்கலாம், அவங்களும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபைனல் ஆர்குமெண்ட் ஸ்டேஜா இருக்கும். அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறதா என்னோட நம்பிக்கையும். நம்பிக்கையாதான் இறைவனிடம் நான் வேண்டுவதும் அதான். ஓகே சார். ஆனா நவம்பர் 22ஆம் தேதி வந்து நோட்டிபிகேஷன் வந்து கோர்ட்ல இருந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 285 அதுல பாத்தீங்கன்னா
ஒரு 16-20 ஜட்ஜஸ் வந்து தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அமர்வு நீதிமன்றம், ஒரு நீதிபதி இருக்கிறாப்புல, அதுல வந்து நம்மளோட சத்யநாராயணன் சார் மற்றும் கேமலதா மேம் அந்த ஒரு அடங்கிய அமர்வு சாசனம் வந்து இருக்கிறாப்புல, அந்த ஒரு நோட்டிபிகேஷன் இல்ல. சோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் வந்துச்சு, அது கண்டிப்பா கான்பரன்ஸ் மீட்டிங்ல தான் போகுமா, பிசிக்கல் ஹியரிங் இருக்காத ஜஸ்ட் டவுட் வந்துச்சு. கண்டிப்பா இல்ல அதாவது எப்படின்னா இப்ப கூட 31ஆம் தேதி கூட இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த ஜனவரி 4th இருந்து ஆரம்பிக்கிற கோர்ட்டுக்கு கூட யார் யாரெல்லாம் பிசிக்கல் ஹியரிங் சொல்லி அந்த லிஸ்ட் நீங்க இன்னைக்கு இப்ப பாக்கலாம். அந்த நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த ஜட்ஜஸ்ட வந்து நம்ம வந்து பிசிக்கல் ஹியரிங் நம்ம கேட்கலாம். அவங்க பிசிக்கல் ஹியரிங் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்கிறது அந்த நோட்டிபிகேஷனோட அர்த்தம். சரிங்களா? இது வந்து மாண்புமிகு நீதிபதிகளே பிசிக்கல் ஹியரிங்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆமா, நம்ம கேட்கல, அவங்களாவே வந்து இது பிசிக்கல் ஹியரிங்ல நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுல இல்ல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓகே, சரிங்களா? இப்ப நீங்க அந்த இதுல ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க, நீங்க அந்த அரியஸ் அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து பிசிக்கல் ஹியரிங் இத்தனாம் தேதி கண்டக்ட் பண்ணப்படும், எல்லா யூனிவர்சிட்டிக்கும் எல்லா மோட்லயும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதாவது இமெயிலோ ரிஜிஸ்டர் போஸ்டோ வாட் எவர் த மோட் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அதுல கொடுத்துருக்காங்க. அதனால 11ஆம் தேதி கண்டிப்பாக பிசிக்கல் ஹியரிங் இருக்கும். ஓகே சார். லாஸ்ட் क्वेश्चन சார். நவம்பர்ல இருந்து அதுக்கு முன்னால நவம்பர்ல இருந்து ஜனவரி மாசத்துக்கு ஒரு 45 டேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அரியர் கேஸ் வந்து போஸ்ட்பான் ஆச்சு. சோ அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் போஸ்ட்பான் ஆச்சு. அந்த ஒரு 45 டேஸ் போஸ்ட்பான் ஆனதுக்கு வந்து மாணவர்கள் வந்து ஒரு காரணம் அமைஞ்சாங்க. காரணம் என்னன்னா இந்த சர்வர் இஷ்யூ, சர்வர்ல போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்ந்து அவங்களும் இதை வந்து லைவா பார்த்தாங்க. சோ அந்த ஒரு இஷ்யூ. இப்போ ஒரு 45 டேஸ் இப்படி தள்ளி போனதுக்கு யாரு சார் காரணம்? சோ இதுக்கு வந்து யார் காரணமா இருக்கலாம்? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது என் தரப்புல கேட்கப்பட்ட நிவாரணம் அரியர்ஸ் எக்ஸாம் நடத்தணுங்கிறது. அதற்குரிய உத்தரவுகளை மாண்புமிகு நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல வருது. யூனிவர்சிட்டிகளும் இப்போ இனிமே அதாவது அரியர்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தோம், கேட்டிருந்தோம். அதையும் நீதிபதி அவர்கள் வந்து அவங்க உத்தரவுல மாண்புமிகு நீதிபதிகள் உத்தரவுல பிறப்பிச்சுட்டாங்க. அதனால இது வந்து தள்ளி போறதுன்னு சொல்றதை விட ஜஸ்ட் ஏ ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறது தான் இதுல வந்து அர்த்தம். இப்ப மாணவர்கள் வந்து வெப்சைட்ல உள்ள போய் பார்த்து இருந்தா யாரும் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல அவங்க இன்டர்ஃபியர் ஆனாங்க. சரியா? உள்ள சத்தம் போட்டாங்க. இதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லையா? உங்களுக்கு தேவை அரியர்ஸ் இல்ல, அதை பத்தி இருந்துட்டு போட்டு உங்களுக்கு தேவை அரியர்ஸ் எக்ஸாம் நடத்தணும், அதை நடத்துறதுக்கு சொல்லிட்டாங்க. சரியா? நடத்தாம ரிசல்ட் கொடுக்க கூடாது, அரியர்ஸ் எக்ஸாம் நடத்துறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ நவ் யூனிவர்சிட்டி தான் அதை டிசைட் பண்ணணும். யூனிவர்சிட்டி என்ன சொன்னாங்க, செனட்ல நாங்க முடிவு பண்ணிருக்கோம், இல்ல கவர்மெண்ட் ஜியோல முடியிருக்கோம், நாங்க அதுல தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க. சரியா? நீதிமன்றம் தடையிட முடியாதுன்னாங்க. ஆனா இன்னைக்கு நீதிமன்றம் சொல்ற உத்தரவை தான் அவங்க வந்து ஏத்து நடத்துறாங்க. ஏன்னா இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. சரியா? அதனால இந்த தள்ளி போறதுனால உங்களோட இதுல எந்த விதமான பாதிப்பும் வந்து வரல. இப்ப கேஸ் வந்து ஆல்மோஸ்ட் மாணவர்களுக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அது கடைசியாக நடந்த அந்த டிசம்பர் 1ஆம் தேதி அந்த நடந்த அந்த இதுலயே அன்னைக்கே கிடைச்சிருச்சு. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீதி வந்து அன்னைக்கே கிடைச்சிச்சு. இது ஜஸ்ட் ஒரு அவங்கள ஒரு அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீதிமன்றம் ஏதாவது வழிகாட்டுதல்களை வந்து சொல்லலாம். அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. உங்க மேல வந்து நிறைய அவதூறுகள் நிறைய பரப்புறாங்க சார். இந்த டெலிகிராம் குரூப்ல எல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். ரொம்ப அவதூறுகள் பரப்புறாங்க, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் காமிச்சேன். சோ இன்னமும் பாத்தீங்கன்னா அதுக்கான அவதூறுகளை பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. மாணவர்கள் மத்தியில வந்து உங்களுடைய கெட்ட பேரை தான் உருவாக்குறாங்க. சோ அவங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அதாவது நான் வந்து இந்த வழக்கு போடுறதுக்கு முன்னால நான் நிறைய பொதுநல கிட்டத்தட்ட 40க்கு மேல பொதுநல வழக்குகள் தாக்கல் செஞ்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு அதாவது நான் சொல்லணும்னா, நீங்க இன்னைக்கு பஸ்ல போறீங்கல்ல, கவர்மெண்ட் பஸ்ல மெட்ராஸ் போறீங்க அப்படின்னா நிறைய கேண்டீன்ல சாப்பிடுவாங்க. அந்த கேண்டீன்ல பாத்தீங்கன்னா ரேட் தாறுமாறா இருக்கும், குவாலிட்டி இருக்காது, ஹைஜீனிக்கா இருக்காது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பர் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அடுத்த உங்க டூ வீலர்ல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கண்ணாடியை கலத்தி வச்சுட்டு ஓட்டுவீங்க. ஆமா, டூ வீலர்ல. ஆமா. அப்ப உங்களுக்கு பின்னால வர்ற வெஹிக்கிள் எப்படி தெரியும்? நீங்க குருட்டாம்போக்குல ரைட்லயும் லெஃப்ட்லயும் அடிக்கிறீங்க. நாளைக்கு நீங்க கார் ஓட்ட வரும்போது உங்களுக்கு அதுதான் வரும். அதனால எந்தெந்த டூ வீலர்ல எல்லாம் அந்த லைட்டை அதாவது கண்ணாடியை கலத்தி வச்சுட்டு
ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 300 ரூபாய் ஃபைன் போடுங்கன்னு கூட ஒரு கேஸ் போட்டிருக்கேன். அப்புறம் டாஸ்மா இருக்கு, அது டைமிங்க குறைங்க. அடுத்தது நான் குடிபோதையில ஒருத்தர் இருக்காருன்னா அவரு அந்த போதையை விட்டு வெளியே வரணும்னா மது போதை மீட்பு மையம் அரசாங்கத்தால பரவலாக நடத்தப்படவில்லை. கிட்டத்தட்ட 5000 கடைகள் இருக்கு. ஆனா அந்த 18 ஊர்ல தான் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியே இருக்கு. சோ இந்த இதெல்லாம் தாலுகா வைஸா போடுங்க. இப்படி நிறைய வழக்குகள் போட்டிருக்கேன். சரிங்களா? அதனால இதுவும் வந்து மாணவர்களோட நன்மைக்கு தான். இப்ப நீங்க அதை ஒத்துக்கிடுவீங்க. ஏன்னா யூனிவர்சிட்டியோட மார்க் ஷீட் பாத்தீங்கன்னா அவங்கதான் கொரோனாக்கு பாஸ்ன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு மார்க் ஷீட்லயே அவங்க டிஃபரன்ஸ் காட்டுறாங்க. போன வருஷம் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கொரோனான்னு சொல்லி பாஸ் பண்ணி விட்டவங்களுக்கு மார்க் ஷீட் வேற மாதிரி இருக்கு. சோ ஃபியூச்சர்ல யார் பார்த்தாலுமே இது கொரோனா பேட்ச்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு கவர்மெண்டே வந்து அந்த யூனிவர்சிட்டிஸே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து முழுக்க மாணவர்கள் நன்மைக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முதல்ல என்ன அதாவது என்ன அதை காதுல கேட்க முடியாது அந்த மாதிரி வார்த்தைகளால ஏசியவர்கள், அடுத்தது எனக்கு வாட்ஸ்அப்ல இல்ல சார் டெலிகிராம் குரூப்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆமா அந்த மாதிரி அதாவது அருவாள் எடுத்து அருவா படம் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. உன்ன களை எடுக்காம போட மாட்டோம்னு இந்த மாதிரி கேஸ் போட்டேன்னு சொல்லலாம். சோ அதெல்லாம் அந்த மாதிரி வந்த மாணவர்களே லேட்டா அவங்க என்னோட ஸ்டாண்டு என்னோட அதாவது என்னோட கருத்துக்களை புரிந்து ஏத்துக்கிட்டு எனக்கு வந்து நன்றி தெரிவிச்சு கூட எனக்கு நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் யாருன்னு நான் வந்து அனலைஸ் பண்ணல. எல்லாரும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பிரதர்ஸ், அந்த மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். அதனால அவங்க மேல எந்த ஆக்ஷனும் கிடையாது. அதுக்கு நான் அதை திங்க் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி போனோம் ஏன்னா அது அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும். நமக்கு அது தேவையில்ல. அவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த கேஸ் போட்டிருக்கோம். சோ இன்னும் அவதூறு பரப்புறவங்க பரப்பிட்டு போறாங்க. எனக்கு அதை பத்தி ஏன்னா நானே யூடியூப்ல நிறைய பார்த்தேன். அரியஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் யூனிவர்சிட்டி உயர் நீதிமன்றம் சொல்லுவாங்க அப்படின்னு என்னோட கருத்துக்கு மாற்றாகவே நிறைய பதிவுகள் வந்து வந்துச்சு. அது யாருக்குனாலும் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கு. நம்ம வந்து அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அவதூறு வந்து அது என்ன தெரிஞ்சுக்கிட்டவங்க தெரிஞ்சுட்டு போட்டு, இப்ப எங்கேயோ இருக்கிற ஒரு மாணவர் என்னை பத்தி தவறாக ஒரு புரிதல் வைத்திருந்தாருன்னா நாளைக்கு அவரோட நடைமுறை வாழ்க்கையில அவர் அதுக்குரிய அதாவது சின்ன வயசுல அப்பா சத்தம் போடுறதை என்ன செய்வாங்க, ரொம்ப கோபமா எதிர்பார்ப்பாங்க. ஒரு 30 வயசு ஆன பிறகு ஐயோ நம்ம அப்பா நல்லது சொன்னாரேன்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி மாணவர்கள் வந்து லேட்டா ஒரு டயத்துல ரியலைஸ் பண்ணா போதும். அதனால இவங்க பரப்புறவங்க பரப்பிட்டு போறாங்க, நான் அதை பத்தி பாதர் பண்ண போறது இல்ல. ஏன்னா அவங்கள நான் திருப்பி அவங்கள ஏதாவது இது சொல்ல, அவங்கள ஏதாவது இது பண்ண திருப்பி அவங்களுக்கே நான் ஒரு மறைமுகமா ஒரு ரெகக்னேஷன் கொடுத்த மாதிரி ஆயிரும். சோ ஐ வாண்ட் டு இக்னோர் இட். ஓகே. சோ உங்களோட எஃபர்ட்டுக்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. இருந்தா நிறைய உங்களை மாதிரி மாணவர்கள் என்கிட்ட வந்திருக்கிறாங்க. சில மாணவர்கள்லாம் ஒரு லீடிங்கா இருக்கிற ஒரு அந்த மாதிரி யூடியூப் சேனல் மேலே அவங்க போலியா ஒண்ணு உருவாக்கி அந்த யூடியூப் சேனல் மாதிரியே கூட கருத்துக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இப்ப அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இஷ்யூ மாணவர்களுக்கு நலன், அது நல்லபடியா முடிச்சிட்டோம். இனிமே அடுத்த இது என்ன ப்ராப்ளம் அதை பத்தி போலாம். மாணவர்களுக்கு இதே மாதிரி கிரீவன்சஸ் இருந்ததுன்னா என்ன எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணி என்ன இதை மாதிரி இல்லாம எனக்கு தெரியாம கூட நிறைய இருக்கலாம். சோ அதுக்கு லீகலா நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஒரு இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு நாளைக்கு ஃபீஸ் அப்படி வாங்கிடுவாரு அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அதுக்கு மாணவர்களோட நலனுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன. அதனால அதை பத்தி ஒண்ணு நீங்களும் அதை பத்தி கண்டுக்கிடாதீங்க. அவதூறு போட்டவங்க போட்டு போறாங்க. டைம் வில் ஷோ தம். ஓகே. எங்களோட வேல்யூபிள் டைமை வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தமிழ் அறிவியல் சார்பாக மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.